ஹாய் மக்களே, குட் மார்னிங். நல்லபடியாக சொந்த ஊருக்கு போயிட்டு முருகரெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு நம்ம மூணாருக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க. இன்னைக்கு அதிகாலை நம்ம ஏரியா கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல குளிருங்க. பனி சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, மழை இல்லை. வாசல் தொளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் பூஞ்செடிக்கெல்லாம் தண்ணியை ஊற்றிட்டு வாசல் தொளிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் என் பொண்ணுக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாவும் பையனும் சேர்ந்து நம்ம கிச்சனை நல்லா பெயிண்ட் அடிச்சு சூப்பராக வச்சிருக்காங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் ஊரில் இருக்கும்போது என்கிட்ட எதுவுமே சொல்லலை. நான் சொல்லணும்னு நினைச்சேன், முடிஞ்சா பெயிண்ட் அடிச்சிருங்க அடுப்புக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்களே எல்லாம் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. வாசல்ல மஞ்சள் தண்ணி தொளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பொடி, கொஞ்சம் கல் உப்பு இதெல்லாம் போட்டு கலக்கி வாசல்ல லைட்டா தொளிச்சு விட்டேன். கோலப்பொடி கையில எடுக்கவே முடியல. ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு இங்க வந்தோமா, அப்ப நமக்கு லைட்டா குளிர் வந்து அதிகமா தெரியும். 2-3 நாள் ஆனா பழகிரும். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்லியை வச்சு சாம்பார் தாங்க வைக்க போறேன். 3 பருப்பு சேர்த்து சாம்பார் வைக்க போறேன். எனக்கு ரெஸ்ட் அப்படின்னாலே ஊருக்கு போனாதான் ரெஸ்ட் கிடைக்கும். ஏன்னா அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, தங்கச்சிங்க வீட்டுக்கு போனாலும் சரி, என்னை வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. அங்க வந்து காத்துலையும் மழையிலையும் கிடந்து கஷ்டப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனோம்னா தூங்க விட்டுருவாங்க. வேலை பெருசா சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம எங்க இருந்தாலும் விடிய காலையில சீக்கிரமா எந்திரிச்சிருவோம். இருந்தாலும் அங்க கொஞ்சம் எனக்கு வேலை கம்மி. வேலையே இருக்காது, எல்லா வேலையும் அவங்களே பார்த்துப்பாங்க. சாம்பாருக்கு 3 வகையான பருப்பு எடுத்திருக்கிறேன். சிறுபருப்பு, மைசூர் பருப்பு, கொஞ்சமா துவரம் பருப்பு. இதெல்லாம் நல்லா கழுவிட்டு வேக போட்டுட்டு, காய்கறி வந்து 2-3 கத்தரிக்காய், 2 முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போடணும்னா போடலாம். நான் உருளைக்கிழங்கு சேர்க்கல. ஒரே ஒரு கேரட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமா நறுக்கி இதெல்லாம் போட்டு வைக்கலாம். இந்த சாம்பார் இட்லி தோசைக்கு நல்லா இருக்குங்க. நம்ம சாப்பாடோட வச்சு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசைக்கு இது நல்லா இருக்கும். 3 பருப்பு சேர்த்து போடும்போது ருசி இன்னும் நல்லா இருக்குங்க. ஆனா அந்த பருப்பு வந்து பருப்பு தனியா வேக வைப்பேன், காய்கறியை தனியா வேக வைப்பேன். பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா அது கூடவே ஒரு தக்காளி, 1.5 தக்காளி போட்டிருக்கேன், கல்லுப்பு, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு, காய்கறி தனியா வேக வச்சு எடுக்கணும், பருப்பு தனியா வேக வச்சு எடுக்கணும். ஏன்னா 3 பருப்பு போட்டிருக்கோமா, அதை ஃபர்ஸ்ட் நல்லா கடையணும். இந்த பருப்பு பலகை எங்க அத்தைக்கு அவங்க வீட்டுல சீதனமா கொடுத்ததாங்க. அத்தை ஓயாம சொல்லுவாங்க, அதனால அதை வந்து பத்திரமா வச்சிருக்கோம். இது வந்து கீரை கடையிறதுக்கு, பருப்பு கடையிறதுக்கு நம்ம வீட்டுல அதிகமா இது வந்து பயன்படுத்துவோம். காய்கறியும் வெந்துருச்சு. இப்ப நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பையும் அதோட சேர்த்து எண்ணெயில கடுகு, வெந்தயம், சின்ன சீரகம், கருவேப்பிலை, ஒரு வெண்டைக்காவை நறுக்கி போட்டிருக்கேன், தாளிச்சு அதோட சேர்த்து சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் பார்க்கக்கூடிய சுட்டி குட்டி குழந்தைகளுக்கு என் மனமார்ந்த குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். மக்களே, உங்க எல்லாருக்கும் ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.